ஓம் சக்தி. சக்தியிலே இன்னல் தீர்க்கும் இருமுடி. இதை பாருங்க, மேலும் பேசலாம். சென்னையை சேர்ந்த பக்தர் ஒருவர், அவர் பத்திரிகை துறையில் வேலை செய்கிறாருங்க. அவர் செங்கல்பட்டுக்காரர், காஞ்சிபுரம் செங்கல்பட்டோம். அவரு இருமுடி போட்டு வந்துட்டு இருக்காரு. கூடவே இந்த தடவை மாமனார் வீடு எல்லாத்தையும் இருமுடி போட்டு கொண்டு வந்து செலுத்த வைக்கணும் அப்படி சொல்லி போய் சொல்றாரு. அவங்களும் ஏத்துக்கிட்டு எல்லாரும் இருமுடி போட்டு வர்றாங்க, மாமனார் உள்பட. மாமனார் 70 வயதானவர். அவங்க குலக்காயெல்லாம் இருமுடி ஒன்று செலுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மாமனார் இறந்துட்டார். அவ்வளோதான் எனக்கு வந்தது ரொம்ப. இந்த அக்கம் பக்கத்தில் ஜனங்கள்லாம் இந்த படுவாய்ப்பைய நல்லா இருந்த மனுஷனை அந்த காவு வாங்குற சாமி கூட்டிகிட்டு போய் இருமுடி செலுத்த வச்சு அது ஒரே ஓட போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. இந்த ஏச்சு பேச்செல்லாம் பொறுக்க மாட்டாமல் இவர் நேராக இவங்க வீட்டுக்கு ஒடியன்ட்டார். வந்தவர் தண்ணி பார்த்து நேராக மருவத்தூர் வந்தார். வந்து 4 கால மண்டபத்துக்கு முன்னாடி நின்று காவேரி அம்மாவை பார்த்து பேசுகிறாரு. அம்மா, நீ சொன்னதை நம்பி எல்லாத்தையும் இருமுடி போட்டு வான்னு கூப்பிட்டேன். நான் அதை நம்பி போய் சொல்லி கூப்பிட்டு வந்து இருமுடி போட வச்சு கொண்டு வந்து விட்டேன். இப்போ கடைசியிலடா எல்லாரும் என் மேலே பழி சொல்கிறாங்க. நீ தான் அந்த பழி சொல்லி தீர்த்து வைக்கணும். அது வரைக்கும் நான் உன்னுடைய சன்னதிக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டார். இவர் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சன்னதியில் தன்னால் முடிஞ்ச தொண்டுகளை செய்வார். இப்படி வீராப்பா சபதம் போட்டு போயிட்டார் அம்மா கிட்ட. அம்மாலும் விட்டுருச்சு கொஞ்ச நாள். அப்புறம் அவருடைய கனவுல அம்மா போய், மகனே, உன் மாமனார் வீட்டில் இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமுக்கு நீ போனதே இல்லை, பிடித்தா இருக்கு, அது திறந்து பார். அதுக்குள்ள ஒரு படம் மாட்டியிருக்கு, ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கு. அந்த ஃபோட்டோ பற்றி விசாரி, உனக்கு எல்லா உண்மைகளையும் தெரியும். அந்த ஃபோட்டோ பற்றி விசாரிச்சினால உனக்கு எல்லா உண்மைகளும் தெரியும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த துருப்புச்சீட்டு கிடைச்சல உடனே ஒரு நேரமே வந்துட்டார் மாமனார் வீட்டுக்கு. வந்து மாமியார் பார்த்து கேட்குறாரு, அந்த ரூமை திறந்து விடுங்கிறாங்க. அவங்க திறந்து விட்டாங்க. அதுக்குள்ள ஒரு பெண்ணின் படம் மாட்டியிருக்குது, இறந்து போன பெண்ணின் படம். அதுக்கு மாலையும் போட்டு வச்சிருக்குது. இது யாரு என்னன்னு கேட்குறேன். மாப்பிள்ளை, நீங்கள் இத்தனை நேரத்து ரூம்குள்ளே வந்தது இல்லை, நீங்களும் கேட்கல, நானும் சொல்லிங்களா? அது என்னுடைய அதாவது எங்க கணவரோட பிறந்த தங்கச்சி. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த பெண் என் கணவரோடு பிறந்த தங்கச்சி, 2ஆம் பேர். அவங்க குடும்பத்துல, இந்த குடும்பத்துல 2ஆம் பேர் புள்ள வந்தா செத்து போயிருங்க. ஆமாங்க, 30 வயசு ஆனா செத்து போயிரு. அதுக்கு மேல அது இருக்காது. அதுக்கு ஆயுசு காலங்காலமா அப்படித்தான் நடக்குதுங்க. அதன் காரணமா அதை நாங்க அப்படி சொல்லல, அந்த ரூம்குள்ள மாட்டிருந்தா அப்படி விட்டுவிட்டோம் அப்படின்னு. இவருக்கு பார்த்தா எல்லாமே புரிஞ்சுது. நம்ம நண்பருக்கு எப்படி, இவருடைய மனைவி 2ஆம் பேர். அப்போ விதிப்படி சாக வேண்டியது யாருங்க? இவருடைய மனைவி தான். இது கொஞ்சம் குழந்தையோட இருக்குது. இதுக்கு வயசு 30. அதனால அம்மா என்ன பண்ணிருக்குது, மாற்றி பண்ணியிருக்குது, விதியை மாற்றி விட்டுருக்குது. இது தெரியாம இப்படி பண்ணிட்டோமேனு உடனே தவறை உணர்ந்து நேரம் அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. இப்ப அம்மா சொல்றாங்க, மகனே, விதிப்படி சாக வேண்டியது உன் மனைவி. நீங்க எல்லோரும் மொத்தமா குடும்பத்தோட கொண்டு வந்து இருமுடி செலுத்திய காரணத்தினால் விதியை சற்று மாற்றி குருத்தோலைக்கு பதிலாக பழுத்தோலை எடுத்துக்கொண்டேன். இதில் என்ன மகனே தவறு அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான கேள்விதானுங்க. குருத்தோலைத்தான் எடுக்கணும் விதிப்படி. ஆனா செய்த இருமுடியின் காரணமாக குருத்தோலை விட்டு போட்டு அதுக்கு பதிலாக பழுத்தோலை அம்மா எடுத்துக்கிட்டாங்க. என்ன மகனே தவறுன்னு அம்மா கேட்டாங்க. நியாயந்தான சக்தியில இப்படி பார்த்தீங்களா? அந்த இருமுடி எடுப்பெல்லாம் செய்தனே விதியை மாற்றி அமைக்கும் வேலையை செய்கிறது. ஓம் சக்தி.